ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண் குயின் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கூடையும் ஒரு செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்ப இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மற்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கும் போது எப்பவும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்பைசஸ் எல்லாம் கருகாமல் இருக்கும். இப்போ இதில் 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நம்ம மட்டன் குழம்பு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாவை உடைச்சி சேர்த்துருக்கேன். இது நம்ம மட்டன் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எப்போவும் நான்வெஜ் செய்யும்போது சின்ன வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது உடம்புக்கு நல்லதும் கூட. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஷ்ஷையும் நல்ல டேஸ்ட்டாகவும் கொண்டு வரும். இப்போ இது கூடவே 1 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி சேர்க்கும் போது தான் உங்களுடைய குழம்பு ரொம்ப திக்காக கிடைக்கும். நாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது கூட கருவேப்பிலையை பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த டிஷ்ஷுக்கு கருவேப்பிலை சேர்க்கறதுனாலும் இந்த மாதிரி பிச்சு போட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் அதோடைய ரியல் வாசனை வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு உப்பு எல்லா தக்காளிலையும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் நம்ம டிஷ்ஷோட ஹீரோவை சேர்க்க போகிறோம், அதாவது மட்டன். இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்காக மட்டன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எலும்பு, கறி இந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே நீங்கள் கிரேவி செய்யறதுக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் கறியாக வாங்கிக்கிறது நல்லது. இப்போ இந்த கறியை வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். ஓகே, ஹீரோவை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் தானேங்க. மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1½ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1½ ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மட்டன் கூட கலந்து விடுங்க. மிளகாய் தூளும் உப்பும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜில் மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிளாஸோட அளவு 250 மில்லி இருக்கும். நாம் குக்கரில் குழம்பு வைக்கும்போது தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய குழம்பு மேலே பொங்கி வராமல் இருக்கும். மட்டன்லேருந்து தண்ணி வராது. மட்டன் வேகிறதுக்கு நம்ம சேர்த்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டன் நல்லா வேகணும். மட்டன் வேகிறதுக்காக குக்கரை மூடி போட்டு மூடி 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கரோட கெப்பாசிட்டியை பொறுத்து எத்தனை விசில் வச்சா மட்டன் வேகுமோ அந்தளவுக்கு விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம்.
நாம் 5 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருந்தோம். அதுக்கே எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் செய்யறதுக்கு 3 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து மையை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மைய விழுதாக அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம குழம்போடு சேர்த்து கலந்து விடலாம். மட்டன் நல்லாவே வெந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்த பிறகு தான் இந்த விழுதை சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் விழுது சேர்த்து ஒரு கொதி கொதிச்சா போதும், நம்ம மட்டன் குழம்பு தயாராகிடும். இப்போ நம்ம மட்டன் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த அட்டகாசமான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.